பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி பாண்டியன் கிட்ட, ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா அதை எப்படி நீங்க எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. என்ன விஷயம் கோமதி, சொல்லுன்னு சொல்றாங்க. இல்லைங்க, குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடந்துச்சுல்ல, ஆரத்தி எல்லாம் எடுத்து அவங்கள உள்ள கூட்டிட்டு போனாங்க. இதுதான் முக்கியமான விஷயமா, சொல்லு கோமதி, என்ன இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. கல்யாணம் ஆனா பின்ன ஆரத்தி எடுத்து தானே உள்ள கூட்டிட்டு போவாங்க, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க, அது இல்லைங்க விஷயம். ராஜி ஆரத்தி எடுக்கிறதையெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தா. அப்ப கதிர் கேட்டான், எதுக்காக ராஜி இப்படி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க, நீ போயிட்டு வெளியவே பார்க்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் கோமதி, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? நான் என்ன சொல்ல வரன்றத கேளுங்க. ராஜிக்கு அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வரணுன்றது ஆசையா. ஆனா என்ன பண்றது, ராஜிக்கு தான் அந்த ஒரு குடுப்பனையும் இல்ல, எனக்கும் அந்த ஒரு குடுப்பனையும் இல்ல. அவ வாய் திறந்தே கேட்டா தெரியுமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாம் சாத்தியமாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பாண்டியன், ஏப்பா ராஜி, ராஜி எங்கப்பா இருக்க, வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே கோமதி, ஐயோ நான் வேற வாய் இருக்க மாட்டாத இவர்கிட்ட உளறிட்டேன், இப்ப அந்த பொண்ணு வச்சு கேள்வி கேட்க போறாரு, ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்ப கோமதி ஒரு பக்கம் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. மாமா சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு ராஜி வராங்க. ஏப்பா ராஜி, உன் அத்தை கிட்ட உன்னுடைய ஆசையை சொன்னியாமே, உண்மையாவே உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. ராஜிக்கு ஒண்ணுமே புரியல, என்னத்த சொன்னா என்ன ஏதுன்றது எதுவுமே புரியாம ராஜி ஒரு பக்கம் குழப்பத்துல, என்ன விஷயன்றது எனக்கு புரியலைங்களே மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோமதி, இல்லடி, அதான் குமாருக்கும் சுடருக்கும் ஆரத்தி எடுத்ததை பார்த்து உனக்கும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும் ஆசை இருக்குன்னு சொன்னியே, அதை தாண்டி உன் மாமா கிட்ட வாய் இருக்க மாட்டாது சொல்லிட்டுன்னு சொன்னதும் உடனே ராஜி, என்னத்த எந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும், ஏதோ அமைதியை வச்சிருக்கணும் மனசுலன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ராஜி. உடனே பாண்டியன், ஏப்பா கேள்வி கேட்டதுன்னா என்கிட்ட பதில் சொல்லப்பா, உனக்கும் கதிருக்கும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் உனக்கு ஆசையான்னு சொல்லி கேக்குறாங்க. மாமா அது சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு ஆசை மாமா, வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. ஏப்பா இத சொல்ல ஏப்பா இவ்வளவு தயங்குற, தாராளமா உனக்கும் கதிர்க்கும் திரும்ப கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.